அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இப்போ இந்த ஜாதகம் பார்க்கும்போது, திருமண பொருத்தம் பார்க்கும்போது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, தார தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. அதுல இது ஒரு விதி. இது என்னன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவம். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பெண்ணினுடைய ஜாதகமா இருந்தாக்கா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கணவன். அந்த கணவன் ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டா குரு தான். இது தனுசு ராசியா இருக்கிறதுனால 7ஆம் பாவத்துல குரு. அப்ப கணவன் ஸ்தானாதிபதி குரு. அந்த கணவன் ஸ்தானாதிபதி குரு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்றார். அதாவது கலஸ்திர ஸ்தான அதிபதி நின்ற வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். 7ஆம் பாவ அதிபதி நின்ற வீடு. அப்ப 7ஆம் பாவ அதிபதி நின்ற வீடு அப்படிங்கிறது அங்க துலா ராசியா வருது. அந்த துலா ராசி அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றுவிட்டார். அவருக்கு 12இல் மறைந்தார். 7ஆம் பாவ அதிபதி நின்ற வீட்டு அதிபதி அந்த வீட்டிற்கு 12இல் மறைந்து நீச்சமாயிட்டார். அப்படின்னா முதல் கணவன் அப்படிங்கக்கூடியது, முதல் திருமணம், முதல் கணவன் நிலைக்க மாட்டான் அப்படிங்கிற விதி இதுக்குள்ளார காட்டுது. அதே 2வது திருமணத்திற்கு சரியாகுமா 9ஆம் பாவ அதிபதி, லக்னத்திற்கு 9ஆம் பாவ அதிபதி 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த 9ஆம் பாவ அதிபதி நின்ற வீட்டு அதிபதி நீச்சம். 9ஆம் பாவ அதிபதி உச்சமா தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சமா போச்சுன்னா உச்சம் வேலை செய்யாது. நின்ற வீட்டு அதிபதினா ஏமாந்து போதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்திற்காக ரொம்ப ஆர்வமா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அங்க போனா இந்த விஷயம் நமக்கு கேரண்டி கிடைக்கும் அப்படின்னு போறோம். ஆனா அங்க போய் நமக்கு கேரண்டி இல்லாம திரும்பி ஏமாந்து திரும்பி வரோம். அப்படின்னா நம்ம எங்க போனோமோ, யாரை நம்பி போனோமோ அவன் நம்மளை ஏமாத்திட்டான், அல்லது அவன் கெட்டு போயிட்டான், அல்லது அவன் ஓடி போயிட்டான், அல்லது அவனால முடியாதவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம முடியாதவனை நம்பி முடியும்னு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அது போல 7ஆம் பாவ அதிபதி நின்ற வீட்டு அதிபதி நீச்சம், 9ஆம் பாவ அதிபதி நின்ற வீட்டு அதிபதி நீச்சம், 11ஆம் பாவ அதிபதி நின்ற வீட்டு அதிபதி நீச்சம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் திருமணம், 2ஆம் திருமணம், 3ஆம் திருமணம், இந்த திருமணம் 3 திருமணம் செய்தாலும் இதற்கு பலனில்லை, கணவன் நிலைக்க மாட்டான் அப்படிங்கக்கூடிய விதி இதுல காட்டுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு கூட அப்படி இந்த முதல் திருமணம் நிலைக்காது, 2ஆம் திருமணம் நிலைக்காது, 3ஆம் திருமணம் நிலைக்காது அப்படிங்கக்கூடிய விதி இதில் இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்திற்கும் கணவன் நிலைக்கும்படியான விதிகளை உருவாக்க முடியும். ஜோதிடத்தில் ஒரு விதி, அந்த விதியை கடந்து இன்னொரு விதி, அந்த விதியை கடந்து இன்னொரு விதி, அதாவது ஒரு விதியை இன்னொரு விதி வெல்லும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப இதுல ஒரு விதி அப்படிங்கிறது இருக்கு. இந்த விதி வேலை செய்யுமானா கண்டிப்பா வேலை செய்யும். இதுல எந்த விதி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம கண்கூட பார்த்துட்டோம். குரு நின்ற வீட்டதிபதி நீச்சம், சனி நின்ற வீட்டதிபதி நீச்சம், செவ்வாய் நின்ற வீட்டதிபதி நீச்சம். அப்ப இந்த 3 கிரகங்களால் நிச்சயமாக நற்பலனை தர முடியாதுன்னு ஆயிப்போச்சு. இது போல இது போக இன்னும் மற்ற கிரகங்கள் இருக்கின்றன. அதாவது 4 கிரகத்துக்கு தான் பார்த்திருக்கோம். இது இல்லாம இன்னும் 5 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த 5 கிரகங்களினுடைய துணையுடன் இதற்கு ஒரு நல்ல கணவனை அமைக்க முடியும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்படிப்பட்ட அந்த நுணுக்கங்களை, அந்த விதிகளை, அந்த உண்மையை, அந்த நேர்மையை, அந்த கணவன் யாராக இருப்பான், எப்படி அந்த கணவன் வர முடியும், 7ஆம் பாவாதிபதி நீச்சம், 9ஆம் பாவாதிபதி 11 கூடையான் வீடு கொடுத்தோம் எல்லாம் நீச்சமா இருக்கும்போது எப்படி வர முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமாக விடை ஜோதிடத்தில் இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தால்
9442894 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உங்கள் ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் அதற்கான விடையை தெரிந்து கொள்ள முடியும். அப்பாஜோதிட சூத்திரத்தினுடைய 64 விதிகள் திருமண பொருத்த திறவுகோல் காலை மாலை இரவு என 3 நிலைகளில் வகுப்பு நடப்பதால் அந்த வகுப்பிலும் நீங்கள் ஆன்லைன் வகுப்பாக இருப்பதால் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் அதன் மூலமாக இணைந்து நீங்கள் விடையை தெரிந்து கொள்ள அப்பாஜோதிட சூத்திர கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள். நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.